ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரை பெரிதான கிருபையினால் நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளுக்கு அற்புதமான வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. இந்த வாக்கு தத்தங்கள் என்னால் உயிர்ப்பிக்கப்படக்கூடியது. ஆமேன். அந்த வாக்கு தத்தங்கள் அந்த வார்த்தைகளை பிடித்து நில்லுங்க, நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். இன்றைக்கு கூட நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 23 சங்கீதம் 2வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. பாருங்க, தாவீது எவ்வளவு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறார். அல்லேலூயா. அந்த முதல் வசனம் வாசிப்பீங்கன்னா, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிற நான் தாட்சி அடையேன். அவர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறபடியானால நான் ஒன்றிலும் குறைவிடாமல் எல்லாவற்றிலும் நான் பண்ண ஆசீர்வாதமாக நல்லா திருப்தியாக இருப்பேன். அப்படிதான் அர்த்தம். அதனால தான் அவர் சொல்கிறார், அவர் என்ன புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. ஏன்னா அவர் நல்ல மெய்ப்பரில், அவர் நல்ல மெய்ப்பராக இருக்கிறதுனால எங்கே புட்கள் இருக்குதோ அங்கே தான் அவர்களை மேய்த்து அமர்ந்த தனியில் நடத்துகிறாராம். தெய்வ பிள்ளையில் எவ்வளோ அழகாய் சங்கீதக்காரன் ஆண்டரை வர்ணனிக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அதே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட வாசிக்கும் போது தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். காட்டு கழுதைகள் மேடுகளில் நின்று வலு சர்ப்பங்களைப் போல காற்றை உட்கொள்ளுகிறது, புல் இல்லாததினால் அவைகளுடைய கண்கள் பூத்து போகிறது என்றார். புல் இல்லாதனால கண்கள் பூத்து போகிறதா? ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட நிறைய வண்ணாந்திரத்தையும் குறைவுகளையும் பார்த்துட்டு நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள், எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்காதனால என்னதான் வாழ்க்கிற ஒரு புலம்பி முறுமுறுத்து கத்துக்கிறது போல நீங்கள் அலைந்து கொண்டிருக்கீங்களா? தெய்வ பிள்ளைகளே, உங்கள் கண்கள் பூத்து போயிட்டா, ஐயோ இந்த நன்மை எப்போ எனக்கு கிடைக்கும், இந்த ஆசீர்வாதம் எப்போ எனக்கு கிடைக்கும், இந்த மேன்மை எப்போ எனக்கு கிடைக்கும், இந்த ப்ரமோஷன் எப்போ எனக்கு கிடைக்கும், கங்கலாய்த்து கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க, அவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதமான சம்பவத்தை செய்கிறதை பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். பாருங்க, இங்க ஒரு அற்புதமான சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். திரளான ஜனங்கள் ஆண்டவரிடத்துல வந்துடுறாங்க. ஆண்டவர் உபதேசித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இப்போ வெறுமையாய் அனுப்ப அவருக்கு மனதில் சாயங்காலமாயிற்று. ஜனங்களை அனுப்பிடணும், அவங்க போயிட்டு பதார்த்தங்களை கொள்ளணும். சீஷன் சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் தான் அதை கொடுக்கணும். அப்போ 200 வெள்ளி பணத்துக்கும் போதாதே, இவ்வளோ பெரிய ஜனத்துக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன்கள் 5 அப்பமும் 2 மீன்கள் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையில அந்த 5 அப்பத்தை 2 மீன் ஆண்டரை எடுத்து வர சொல்லுவார். ஜனங்கள் புல்லுள்ள இடங்களில் அமர பண்ணுகிறார். அல்லேலூயா. இருந்தது 5 அப்பம் 2 மீன் தான். ஆனால் கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கும் போது 1000 பெருகி விட்டு, தெய்வ பிள்ளையே, சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் 5000 பேராம். ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி வைத்துக் கொண்டாலும் இன்னொரு 5000, 10,000 பேர். ஒரு குடும்பத்துக்கு 2 பிள்ளைங்க வைத்திருந்தாலும் பாருங்க, இன்னொரு பார்த்தா அப்ராக்சிமேட்லி 20,000 பேருக்கு மேலே சாப்பிட்டாங்க. இருந்தது எத்தனைங்க? 5 அப்பம் 2 மீன். அல்லேலூயா. புல்லுள்ள இடங்களில் அமர வைத்து, வனாந்திரமான இடம் அது. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் இருந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு 1000 போஷிப்பாருன்னா உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். என்ன குறைவோடு இருக்கிறீங்க, என்ன உங்கள் கையில் இருக்குது, ஆண்டவர் அதை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி உண்மையில் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. அவர் நம்மளை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணியில் நடத்துகிற கர்த்தர் இன்றைக்கும் உங்களை புல்லுள்ள நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க. கண்களை முடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் நடத்துகிற கர்த்தர்
கர்த்தர் ஆண்டவரே. அப்பா மக்க ஸ்தோத்திரம். யாராவது இதில் குறைப்பட்டிருக்காங்களோ, எப்படிப்பட்ட வனாந்திரமான ஆண்டவரே பாதையில் இருக்கிறாங்களோ, கர்த்தர் அவர்கள் வனாந்திரத்தை ஆண்டவரே வயல்வெளியாய் மாற்றுவீராக. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து ஆண்டவரே அப்பா மக்க ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபையில் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பாக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. அவர் உங்களை புல்லோடுகளை மேய்ப்பார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.